படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டோரி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டான ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. தலைவர் நல்லா தான் நடிச்சிருக்காப்புல. எனக்கு அதில் தலைவர் பார்த்து தான் பிடிச்சிருந்தது. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். லால் சலம் தலை மஜாவாக இருக்கு. தலை எல்லாருமே நல்லா தான் நடிச்சாங்க. விஷ்ணு விஷால், விக்ராந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் மஜாவாக நடிச்சிருந்தாரு. அதாவது கேஸ்ட்லாம் எதுவும் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பொண்ணு நல்லா பக்காவாக எடுத்துக்கிறாங்க. தனுஷை தான் விட்டு போயிட்டாங்க. தலைவர் எப்பயும் பார்க்காதல்ல, அவர் நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ படையப்பாலேருந்தே அவர் எனக்கு பிடிக்கும். எனக்கு பார்க்கலாம், 2 3 கூட பார்க்கலாம், புச்சா பார்க்கலாம். இல்லாட்டி இவன் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இவன் கொஞ்சம் காட்டினான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருந்தான். மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்டேஜ் நல்லா தான் இருந்தது. எல்லாமே கண்டென்ட்லாம் சூப்பராக இருந்தது. அவங்க நடிச்சது எல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்னாங்க, ஆனால் படம் முழுக்க வராது. நல்லா தான் இருக்குது. விஷ்ணு விஷால் சூப்பராக நடிச்சிருக்காரு. விக்ராந்தோட போர்ஷன் கம்மி தான், பட் நல்லா இருக்குது. செம்ம மேட்ரு அது. ஊர் கூடி தேர் இழுக்கணும். அதில் வந்து ஊரில் இருக்கவங்க, அந்த கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்தில் செம்ம மேட்ரு இது. ரஜினிக்கா பிடிச்சிருக்கு. ரஜினி சார் நல்லா, நல்லா இருக்குன்னு ஒன்றுமே இல்லை. அவர் நார்மலாக வந்தார், டைலாக் சொன்னார், முடிச்சிட்டார், அவ்வளோதான். அவர் கேமியோ ரோல் தானே. ஸோ மற்றபடி அந்த மூவியில் சொல்லிக்க எதுவுமே இல்லை. இந்துவும் முஸ்லீமோட பற்றி நல்லா போட்டிருக்கேன். இப்படி அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். மியூசிக் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ரஹ்மான் சார் மியூசிக்ன்றாங்க, பட் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் மாதிரி இருந்தது. பெருசாக இம்பாக்ட் இல்லை, பட் படமாக பார்த்தா பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அவங்க டேரக்டர் ஐஸ்வர்யா வந்து விஷ் பண்ணோம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி டேரக்டர் அப்படின்ற ஒரு பெரிய விஷுவல் தெரிஞ்சு பரவாயில்ல. இதுலையாவது முஸ்லீம்ஸ் மேலே பழி போடாமல் ஏதோ இந்த படத்துலையாவது இருந்தது. இதுவரைக்கும் தமிழில் எந்த படத்துலையும், தமிழ்லன்னு இல்லை, இந்தியாவில் எந்த படத்துலையும் எல்லா கலவரத்துலையும் முஸ்லீம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஏதோ ஆரம்பித்த மாதிரி, 2 பேரும் ஆரம்பித்த மாதிரி காட்டுவாங்க. பட் முஸ்லீம்ஸ் வந்து அவங்க டிஃபெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதை யாருமே சொல்லலை. அது இந்த படத்தில் ஏதோ கருத்து கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப மோசம் இல்லை. படம் நல்லா இருக்கு. உண்மையாக நல்ல கருத்துள்ள படம் தான். மியூசிக் நல்லா இருக்கு. இது வந்து படமாக பார்க்காம எல்லாருமே மனசார விரும்புனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை தான் இது வாழ போகிறோம். எல்லாரும் சமமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க எப்படி நினைக்க தெரியல. எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். மனசாட்சின்னு இருந்தால் பிடிக்கும். மனசாட்சி இல்லாமல் மியூசிக் பிடிக்கல தலைவா. ஏஆர் ரஹ்மான் இப்படி பண்ணுவார்னு நினைக்கல. 10க்கு 8 கொடுப்பேன். நல்லா இருக்கு. ரஜினி படம் என்னங்க சொல்லுவேன், நல்லா தாங்க இருந்தது. எந்த மதமும் இருக்கக்கூடாதுன்னு கன்வே இருக்குது. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பிரச்சனை இல்லை. விஷ்ணு விஷால்லாம் விக்ராந்த்லாம் நல்லா தான் வச்சுப்போம். அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒன்றுமே இல்லை அந்த படத்தில். என்ன நடந்தது அவ்வளோதான். அதில் ஒரு ஃபைட்டு சண்டை நடக்குது, அவ்வளோதான். இது ரொம்ப ஓல்டான கண்டென்ட். இந்த மதம் பற்றிலாம் இப்போலாம் யார் அதுக்காக சண்டை போடுறாங்கன்னு ஐடியா இல்லை. எவ்ரிபடி ஆர் பிஸி வித் தர் லைஃப்ஸ். இது தேவையில்லாத ஒரு மெசேஜா எனக்கு தெரியல. எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க, நான் நம்புகிறேன். ஒன்றுமே இல்லை. ஏஆர் ரஹ்மான் பிராண்ட் நேம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த படத்தில். 1 2 சாங்ஸ் தான் இருந்துச்சு. மியூசிக் ரஜினி சார் வந்தப்போ நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ரஜினிக்காக தான் வர முடியுமே தவிர்த்து வேறு எதுக்காகவும் இந்த படத்தை வர முடியாது. ஓடிடியில் கூட பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை படத்தில். படம் ஆவரேஜ் படம் தான் சார், பெருசாக ஒன்றும் இல்லை சார். அதான் சரி, ஓகே, சூப்பர் ஸ்டாரு. அவர் ஆடியோவில் லான்ச் ஸ்பீச்சை கேட்டு அவர் தெரியும் இல்லைங்களா, அதுதான் பெரிய ப்ரமோஷன் படத்துக்கு. அதுக்கோசரம் வந்தோம். நானும் சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ஃபேன் நான். படம் ஆனால் ஆவரேஜ் படம் தான். படம் ப்ளஸ்ஸும் சூப்பர் ஸ்டார் தான், படம் மைனஸும் சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இது அவர் பண்ண வேண்டிய படம் கிடையாது டெஃபினட்டாக. அதே போல் படத்துக்கான ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் இருக்கிறதால அந்த படமே நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் ப்ளஸும் அவர் தான், மைனஸும் அவர் தான். படம் வந்துட்டு ஓகே ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ரொம்ப உட்கார முடியல, அந்த அளவுக்கு கொஞ்சம் அவர்ஷனாகவே இருக்குது சில சீன்ஸ்லாம். அப்போ டேரக்டர் அவ்வளோ பெருசாக மெச்சூர்டு இல்லை, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை, அது தெரியுது. அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம், அந்த ஊர் கிராமம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயம், அதெல்லாம் வந்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து டீப்பாக இல்லை மேட்ரு. அதே மாதிரி இந்து முஸ்லீம் மத நல்லிணக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கிளைமேக்ஸில் மட்டும் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர, முன்னாடிலாம் பார்த்தோன்னா அது ஒன்றும் பெருசாக இல்லை, பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு என்ன சொல்கிற, ஒரு ஆக்சுவலாக ஒரு நியூஸ் பேப்பர் மேட்ரு. இது எத்தனை மேட்ரு இந்த மாதிரி வருது, இது ஒன்றும் பெரிய அப்படியே பயங்கர ஒரு கதை, இது பயங்கரமான ஒரு திரைக்கதை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பாரு, டெய்லியும் பார்க்குற ஒரு நியூஸ். இந்து கோயிலை வந்துட்டு முஸ்லீம்ஸ் வந்து தேர் இழுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஒரு லைனில் சொல்லலாம், இவ்வளோதான் கதையே, புரியுதுங்களா? இந்து கோயில் வந்து திருவிழா வந்து முஸ்லீம் வந்து எடுக்கிறாங்க, இவ்வளோதான் விஷயமே. இது வந்து 100 விஷயங்கள் நடக்கிற 100 விஷயங்கள் பேப்பரில் வர மேட்ரு தான் அது. இதை வந்து அவங்க போட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஃப்ளாஷ்பேக் போய் அதை போய் இப்படி போய் ஒரு 2.5 மணி நேரம் போட்டு செகண்ட் ஹாஃப்லாம் சீரியஸாக கொஞ்சம் அவர்ஷனாக தான் இருக்கும் படம்.